வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார். அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலயமா 12 ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குரு ஃபஸ்ட்டு வக்கரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக இந்த குரு வக்கரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே 20% மட்டுமே செயல்படும். அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் யாருக்கு குருவாக இருக்குதோ, அதாவது குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சுமம், குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும். 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமானா நிச்சயமாக கிடையாது. 12 ராசிலையும் 800 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ 800 கோடிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை, புத்தி, அந்தரம், சுச்சம், பிராணனில் குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அதற்கடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையாலுமே கிடையாது. இந்த சின்ன வயசுலேலாம் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா? அப்படி பூமி வேகமாக பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது, நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை 365 நாளில் கடந்து வந்துடும். ஆனால் குரு, சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால, நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் 16 ஆண்டுகளும் சனிக்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்குது. அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும். உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியனுக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா புதனுக்கு அருகாமையில் சுக்கிரனுக்கு அருகாமையில் பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு 365 நாள் எடுத்துக்குது. அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் 16 ஆண்டுகள் எடுத்துக்கும். சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் 30 ஆண்டுகள் எடுத்துக்கும். அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இந்த பூமி பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர்வச்சு, சனியோட கதிர்வச்செல்லாம் சூரியனுடைய கதிர்வச்சை தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும். அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வக்கரகதின்னு சொல்கிறோம். சுமார் 116 நாள் 120 நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே, அதாவது சனி, குரு, செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கிறது சூரிய மைய கோட்பாடு. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் எங்கேயும் நகர மாட்டார். ஆனால் இங்கே சூரியன் போகிறான்னு சொல்லணும், பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க. அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்குள்ளே சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 4 கட்டத்துக்கு மேலே விலகி சூரியன் போகவே வக்கரகதியில் தொடங்கி 9 கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும், அதாவது 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர்வீச்சு குருவிட்டிருந்து கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுங்க.
அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வீச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் நடக்குங்கிறதுனால தான் வக்கரகதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது. இரண்டாவது, தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் குருவாக இருந்தால் மட்டுமே, குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க. குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி, ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கம் இருக்குது. இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது. அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி அன்று 9/10/2024 முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 4/2/2025 வரை இந்த 116 நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார். இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னு 12 ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க. காலபுருஷ தத்துவப்படி முதன்மையான ராசி மேசராசி. மேசராசி என்பவர்களை பொறுத்தவரை பிடிவாத குணம், வைர குணம் ஜாஸ்தி. எந்த ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய 116 நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன் நடக்குன்னு பார்த்துடலாங்க. மேச ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் குரு. 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானம். 12ஆம் இடங்கிறது தூக்கம், விரயம், வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையிலிருந்து விலகி சுபரோட வீட்டில், குரு வலயத்தில், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகம் சொல்லி தகப்பனுடைய வர்க்க வழி சொத்துக்கள் கிடைக்கிறது, வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய முயற்சி, இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட குரு வக்கரகதியில் இருக்கும்போது கெடுபலன் நடக்குமா கேட்டால் நிச்சயமாக நடக்காது. இந்த குரு வக்கரகதியில் இருக்கும்போது என்ன செய்வார்னா, பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறனால, அதீதமான முறையில் கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறனால உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் மட்டுமே தடை ஏற்படும். கவனமாக இருந்தீங்கன்னா அந்த தடையும் தகர்த்தறிஞ்சிடலாம். என்ன காரணம்? குருவை பொறுத்த வரைக்கும் தனகாரகன், புத்திரகாரகன். அந்த குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறார்? உங்கள் ராசிக்கு, மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு, தனம், முடி. இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த குருவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சில சங்கடங்கள் ஏற்படுத்துவார். சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். இந்த 116 நாட்களுக்கு கண்ணில் சில தொந்தரவு, பல்லில் சில தொந்தரவு, அதற்கான மருத்துவ செலவு ஏற்படலாம். குடும்பத்துக்குள்ளே சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய கல்விக்காகவோ கணவன் வேலை நிமித்தமாகவோ சில நாட்கள் பிரிந்திருக்கலாம். இதெல்லாம் தற்காலிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா குருவை பொறுத்தவரை சுபர், அவர் வக்கரமாக இருக்கும்போது எந்த பெரிய கெடுபலனும் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் கூட வக்கரமாக இருக்கும்போது சில சலனத்தை தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் குருவாக இருந்தால் மட்டுமே இது மாதிரி கெடுபலனை ஏற்ற இறக்கத்தோடு கொடுப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் பெரிய தடை ஏற்படுத்துவார். ஏன்னா குரு உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல, மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சார சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறனால பணம் சார்ந்த விஷயத்தில் முடக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த குருவுக்கு பார்வை 5, 7, 9 3 விதமான பார்வை இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வை இருக்குது. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு சுபரோட வீட்டில் குரு வலயத்திலிருந்து குரு நார்மலாக பார்க்கும் பொழுது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில் இதெல்லாம் இருக்காது. அப்படின்னா இந்த 116 நாட்களுக்கு கெடுபலன் இல்லாட்டியும் கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இயல்பா சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற பொதுவான விதி. ஆனால் குரு வக்கர கதியிலிருந்து அந்த இடத்தை பார்க்கும் பொழுது கட்டுப்பாடற்ற முறையில் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. வியாதியோ எதிரியோ உருவாகாட்டியும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உணர்வுகளால் தூண்டப்பட்டு நிலபலங்கள் பிடிக்கிறது, வாகனம் வாங்குறது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஆசையை தூண்ட வச்சு கணங்காரனாக மாற்றுவார். அடுத்தவங்களுக்கு உதவிங்கிற பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாமல் சிக்க வைப்பார். அப்போ மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே இந்த 116 நாட்களுக்கு குடும்ப உறவினர்கிட்ட பண்ணுறது நல்லதில்ல. ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வரவு செலவு பண்ணுறது நல்லதில்லை.
மூன்றாம் மனிதர்கிட்ட வர செலவு பண்ணிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ சங்கடங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்களால் தான் இருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வரவு செலவு பண்ணும்போது சங்கடங்கள் ஏற்பட்டால் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே வரவு செலவு பண்ணக்கூடாது. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், இது மாதிரி எந்த கடுபலும் நடக்காமல் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட வக்கரகதியாக இருக்கக்கூடிய 116 நாட்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம், கேம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை தொலைச்சிடாதீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நம்பவும் வைப்பார், பணத்தை ஏமாற வைப்பார். அரசாங்க வேலைக்கு பணத்தை கட்டுறது, வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டுறது, ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கட்டிட்டு மிகப்பெரிய அளவில் சங்கடப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது 116 நாட்களுக்கு இருக்குது. ஏங்க கெடுபலன் இருக்கான்னு சொன்னீங்க, இதெல்லாம் கெடுபலன் தானே. திரும்பி சொல்கிறோம், உங்கள் தனிமனித ஜாதகத்தில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் யாருக்கு குரு நடந்துகிட்ருக்கோ அவங்க மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். 800 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் 12 ராசிக்காரர்களும் பிரித்து பார்த்திங்கன்னா சராசரியாக குறைந்தபட்சம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80 கோடி மக்களாச்சும் இருப்பாங்க. ஆனால் 80 கோடி மக்களுக்குமே 70 கோடி மக்களுக்குமே ஒரு ராசியில் பிறந்திருக்காங்கன்னா ஒரே மாதிரி பலன்கள் செயல்படாது. தசா புத்தியை கோச்சாரத்தில் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும்பொழுது தான் பாதிப்பு ஏற்படுன்னு புரிஞ்சுக்குங்க. குரு மேசராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது யாருக்கு குரு தசை, குரு புத்தி, குரு அந்த நடந்துகிட்ருக்கோ இந்த 116 நாட்களுக்குள்ள சொந்த தொழில் கண்டிப்பாக தொடங்குவீங்க. அதில் முன்னேற்றமும் காணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தானாகவே சாதகமாக அமைஞ்சு வரும். குரு பூமியை விட்டு விலகி 116 நாட்களுக்கு வக்கரகதியில் இருக்கும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தடையும், குடும்பத்துக்குள்ளே சில காலம் பிரிவினையும் கொடுத்தாலும் கூட செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார். அசுபஸ்தானத்துக்கு குரு பார்க்கும் பொழுது கெடுபலன்கள் கடந்த காலத்தில் நடக்காமல் இருந்தாலும் கூட இப்போ அந்த பார்வை சலனமற்ற பார்வையாக இருக்கிறதுனால மீண்டும் கெடுபலன் நடக்கலாம் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து. ஆனால் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சுச்சமெல்லாம் நடக்கலை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் குருவை பொறுத்த சுபராக இருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் 116 நாட்களுக்குள்ள இந்த 116 நாட்களுக்குள்ள செய்யக்கூடிய தொழில் மூலயமா அபரிமிதமான முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலமாகவும் புது முயற்சி எடுத்து அதற்காக சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான காலம்தான். குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது பணம் சார்ந்த முடக்கத்தை வக்கரகதியில் கொடுப்பார், பணம் சார்ந்த ஏமாற்றத்தை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் நில வாழ்க்கையில் நற்பெயர் நற்புகழெலாம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு படிப்பில் எந்த பாதிப்பும் வராது. மேசராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து தாய் தகப்பனுக்கு நற்பெயர் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும், உயர் கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியை தொடங்கினீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கல்விக்காக போகலாம், தொழில் நிமித்தமாக போகலாம், அதெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. அசுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு ஒரு சேர பார்க்கும் பொழுது 6, 8ஆம் இடத்தை குரு பார்த்துச்சுன்னா என்ன, அசுபகாரியங்கள் தடுத்து கொடுத்து சுபகாரியங்கள் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சுப கடன் வாங்கி சுப செலவு பண்ண வைப்பார். வீடு வாங்கிறது, நிலபலங்கள் பிடிக்கிறது, அதற்கான முன் நடவடிக்கை எடுக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீண்ட நாட்கள் தடப்பட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா? குருவை பொறுத்தவரைக்கும் இயற்கை சுபர், எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம், தவறு கிடையாது. வக்கரகதியில் திருமணம் பண்ணுறதோ, வக்கரகதியில் நிலம் பிடிக்கிறதோ, வக்கரகதியில் வீடு வாங்குறதோ தவறு கிடையாது. ஏன்னா குருவை பொறுத்தவரைக்கும் பூமியிலிருந்து விலகி இருக்கிறதுனால பூரணத்துவமாக ஏதேச் அதிகாரத்தோட சர்வசொந்தமாக குரு இருக்கிறாருன்னு புரிஞ்சுங்க. ஒரு குழந்தைய ஹெட்மாஸ்டர் பக்கத்தில் விட்டு பாருங்கள், பவ்யமாக அடக்கொடுக்கமாக இருக்கும் இந்த குழந்தை. ஆனால் ஹெட்மாஸ்டர் வெளியே போயிட்டார், தாந்தோணித்தனமாக தனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அந்த குழந்தை செய்து இல்லையா? அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி பூமி விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறனால ஏதேச் அதிகாரத்தோட சர்வசொந்தமாக குரு செயல்படுறதுனால கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முடக்கத்தை கொடுத்தாலும் கூட தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு காலங்கள் இருக்கிறனால சுபவரையும் சுப செலவுகள் பண்ணுங்கள். லோன் வாங்கினீங்கனாலும் அனாவசிய செலவு பண்ணாதீங்க, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் போடாதீங்க, கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வர செலவு வேண்டாம். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டெஸ்ட் பேபிக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த 116 நாட்கள் தவிர்க்க பாருங்கள். 116 நாள் கழித்து முயற்சி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ மேசராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் குருவாக இருந்து
உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவணியாக இருக்கக்கூடிய மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்து இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பெரிய அளவில் பாதிக்க மாட்டார், கெடுக்கவும் மாட்டார். ஏன்னா குரு சுபகிரகம்னு புரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரமாக தான் இருக்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக போகிறார். அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வக்ரகதியில் வரப்போகிறார். அந்த நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்திற்கு மட்டும் சுப செலவுகள், சுப விரைங்கிற பேரில் பெரிய அளவில் உங்களோட எண்ணங்கள், உணர்வு தூண்டப்பட்டு கடன்காரனாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கடன் வாங்காமல் தப்பிக்க முடியும். மற்றபடி வியாதியோ உடல் சார்ந்த தொந்தரவோ இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட தீரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பெண்களாக இருக்கிறீங்க, இந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் 116 நாட்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான காலமாக தான் இருக்க போகுது. சுக்கிரன் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையில் தொழில் செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட முயற்சியில் அத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. விளையாட்டுத்துறையில் பெண்கள் சாதிக்கக்கூடிய காலமாக அந்த 116 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா ஏதேச்ச அதிகாரத்தோடு குரு வக்கரகதியிலிருந்து சர்வ சுதந்திரமாக உங்கள் ராசியிலே இருக்கிறனால அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மேச ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்க்கையில் மிக சிறப்பான மேன்மையான நல்ல பலன் மட்டுமே அனைத்து நபர்களும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம். அடிப்படை ஜோதிடத்தை முறையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். எந்த ஒரு காரியத்தை தொட்டு ஜெயிச்சுக்கிறதுக்கு அதிர்ஷ்டமான தேதி தெரியணும் இல்லையா, அதற்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.